ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜெகா உஷா வைப்ஸ். ஸோ நம்ம இன்னைக்கு வந்து என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, வியானுக்கு வந்துட்டு ஒரு நைட் டின்னர் தான் பார்க்க போறோம். ஸோ நிறைய பேர் ஆக்சுவலா ரெக்வஸ்ட் பண்ணி கேட்டிருந்தாங்க, அக்கா நைட் டின்னர் பண்ணுங்க, ஸ்டொமக் வந்து ஃபுல்லிங்கா இருக்கணும் அண்ட் பேபி நல்லா தூங்கணும் அண்ட் ஈஸியா டைஜஸ்ட் ஆகணும். இதுக்கெல்லாம் சேர்த்து இருந்தது எனக்கு ஒரு சூப்பரான ஒரு டின்னர் மட்டும் எனக்கு நீங்க செஞ்சு கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் ஆக்சுவலா அந்த வீடியோ ரெக்வஸ்ட் பண்ணியிருந்தீங்க. ஸோ உங்க எல்லாருக்காகவும் தான். இது குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிச்ச ஃபுட்டா கூட இருக்கும். நல்லா டேஸ்ட் பண்ணி வேணும் வாங்கி கொடுங்கன்னு சொல்லி வாங்கி சாப்பிடுவோம்ல, அந்த மாதிரி கூட குழந்தைங்க வாங்கி சாப்பிடக்கூடிய ஒரு சூப்பரான ஃபுட்டு அண்ட் ஈஸி டைஜஷன் ஆகக்கூடிய ஃபுட்டும் இதுதான். அண்ட் டேஸ்டி அண்ட் ஸ்டொமக் ஃபுல்லிங் அண்ட் டின்னர். இது டின்னருக்கு மட்டும் தான் கொடுக்கணுமா அப்படின்னு கண்டிப்பா நீங்க கேட்பீங்க. இது பிரேக்ஃபாஸ்ட்டுக்கும் கொடுக்கலாம் அண்ட் டின்னருக்கும் நீங்க வந்து இது ப்ரிஃபர் பண்ணி கொடுக்கலாம். ஸோ அப்படி என்னடா நம்ம இன்னைக்கு டின்னர் பண்ண போறோம் அப்படின்றத வந்துட்டு பார்க்கலாம் வாங்க. ஸோ சூப்பரான டின்னர் ரெசிபின்னு சொல்லிட்டேன். ஸோ அதை எதை வச்சு பண்ண போறோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, டொமேட்டோவோட டேஸ்ட் ஆக்சுவலாக குழந்தைங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும். அந்த புளிப்பு, அந்த 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 நேச்சுரலா இருக்கக்கூடிய அந்த டேஸ்ட் வந்து குழந்தைங்களுக்கு ரொம்பவே விரும்பி விரும்பி சாப்பிடுவாங்க. ஸோ இதை வந்து என்ன பண்ண போறேன் அப்படின்னா, நான் வந்து ஒரு நல்ல டொமேட்டோ எடுத்துக்கிட்டேன். ஸோ அது வந்து இப்போ வந்து நல்லா கொதிச்சு தண்ணி வந்து ஊத்துறேன். இதுல இது வந்து ஃபுல்லா தண்ணி ஊத்திட்டு நம்ம என்ன பண்ணலாம்னா க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம். இது வந்துட்டு கரெக்டா ஒரு 5 மினிட்ஸ் இந்த மாதிரி நல்லா ஒரு சுடுதண்ணி ஊற்றி க்ளோஸ் பண்ணி வச்சிருங்க. எதுக்கு நம்ம இதை பண்றோம் அப்படின்னா, அந்த தோலெல்லாம் வந்து பீல் பண்ணி எடுக்கிறதுக்காக தான் வந்துட்டு நம்ம வந்துட்டு ஃபர்ஸ்ட் ஹாட் வாட்டர் ஊற்றி நம்ம வைக்கிறோம். ஸோ தோல் வேணாம் சேர்க்க வேணாம் அப்படின்றதுக்காக அதை ரிமூவ் பண்றதுக்காக தான் இது வந்து ஒரு ஈஸி ப்ராசஸ்ன்னு வச்சுக்கோங்க. இது வந்து 5 நிமிஷம் இது வந்து ஊறட்டும். அதுக்குள்ள நம்ம சைட்ல இன்னொரு விஷயம் பண்ணணும். அதை என்ன பண்ண போறோம் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, நான் வந்துட்டு கொஞ்சமா வந்து ரவை எடுத்திருக்கிறேன் வியானுக்கு. ஸோ அவனுக்கு தேவையான அளவு எடுத்திருக்கிறேன். ரவைன்றது இதோட 3 பங்கு கொஞ்சம் அதிகமாகவே வரும்ன்றதுக்காக நான் கொஞ்சமா மட்டும் எடுத்திருக்கிறேன். இதுக்காக இதை வந்து கொஞ்சம் நல்லாமே நான் வந்து ரோஸ்ட் பண்ணிக்க போறோம், அவ்வளவுதான். இதை தேவையான அளவுக்கு ரவை மட்டும் எடுத்து இது நல்லா வந்து நம்ம இது பண்ணி வச்சுக்கலாம், லைட்டா ரோஸ்ட் பண்ணி வச்சுக்கலாம். ஆக்சுவலா ரோஸ்டட் ரவை வந்துட்டு குழந்தைங்களுக்கு ஈஸி டைஜஷன் ஆகிறதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். அண்ட் இந்த ஃபுட்டு வந்துட்டு வெறும் டைஜஷனுக்கு இதுக்கு அப்படின்றது மட்டும் இல்லாம இது வந்து கொஞ்சம் வெயிட் கெய்னிங்குமே ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஏன்னா நம்ம ரவை சேர்க்கிறோம். ஸோ ரவைன்றது ஒரு ரைஸோட வெரைட்டி அப்படின்றதுனால உங்களுக்கு வந்து வெயிட் கெய்னுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். அது இது நல்ல ஒரு ஸ்மெல் வரும். ஸ்மெல் வந்ததும் இதை நம்ம அப்படியே ஆஃப் பண்ணிட்டு இதை எடுத்து வச்சிடலாம். ஸோ ரொம்ப கலர் சேஞ்ச் ஆகாம வறுத்து வச்சுக்கிறது பெட்ரு ஆக்சுவலா. ஸோ இது வந்து என்னாச்சு அப்படின்னு பார்ப்போம். இது வந்து நல்லா ஒரு 5 மினிட்ஸ் ஆயிடுச்சு. தோல் வந்து நம்ம பீல் பண்ணலாம். இந்த மாதிரி தோல் ஃபுல்லாமே நான் பீல் பண்ணி எடுத்துட்டேன். ஸோ இந்த நடுவில் இருக்க அந்த பிளாக் வந்து நம்ம ரிமூவ் பண்ணிடலாம். பண்ணிட்டு இதை வந்துட்டு குட்டி குட்டி பீசஸா நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். அடுப்புல வந்து தவா வச்சிருக்கேன். ஸோ நீங்க மார்னிங் பிரேக்ஃபாஸ்டா பண்றீங்க அப்படின்னா அதுல வந்து நீங்க அன்சால்டட் பட்டரோ இல்லை கீயோ நீங்க ஆட் பண்ணிட்டு நீங்க வந்துட்டு இந்த டொமேட்டோவை ஆட் பண்ணிக்கலாம். நான் நைட் டின்னர்ல பண்றதுனால நான் கொஞ்சம் ஆயில் ஐட்டம்லாம் உனக்கு சேர்க்க வேணாம் அப்படின்றதுக்காக நான் வந்து இந்த தக்காளி வந்து நான் அப்படியே ஆட் பண்ணிக்க போறேன் அந்த தவால. இந்த தக்காளியோட இன்னொன்னு இன்கிரீடியன்ட் என்ன ஆட் பண்றேன் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா இஞ்சி. ஆக்சுவலா இஞ்சி கண்டிப்பா சேர்க்கணுமா அப்படின்னா உங்களோட ஆப்ஷனல்னு வச்சுக்கலாம். பட் இஞ்சி சேர்க்கறதுனால ஈஸி டைஜஷனா இருக்கும் அப்படின்றதுக்காக நான் இஞ்சி வந்து ரொம்ப பொடி பொடியா சேர்த்திருக்கேன். அப்பதான் நாக்குல வந்து தட்டுப்படாது, அவனுக்கு அந்த டேஸ்டும் தெரியாது அப்படின்றதுக்காக. ஸோ கொஞ்சமா இஞ்சி மட்டும் நம்ம சேர்த்துக்குவோம். இது கொஞ்ச நேரம் நல்லா வதங்கட்டும். இது வந்து நைட் டின்னருக்குன்னு செய்யறதுனால ஒரு சில ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் வச்சுட்டு நான் வந்து செய்யறேன். ஸோ இதே வந்து நான் மார்னிங் பிரேக்ஃபாஸ்டாகவும் ஆக்சுவலா நான் வந்து எப்படி செய்யணும் அப்படின்னு சொல்லி நான் போடுறேன். அதுல நம்ம இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா எப்படி ஆட் பண்ணுவோம் அப்படின்னா, நம்ம கொஞ்சம் அந்த கீ இல்லைன்னா அந்த அன்சால்டட் பட்டரு, கொஞ்சம் அந்த கறி லீவ்ஸ் ஆட் பண்ணிட்டு நம்ம அதுக்கப்புறம் அதை எடுத்துருவோம். அந்த அந்த ஸ்மெல்லுக்காக, அந்த டேஸ்ட்டுக்காக சொல்றேன். ஸோ அதெல்லாம் ஆட் பண்ணி நம்ம வந்து பிரேக்ஃபாஸ்ட் பண்ணுவோம். அண்ட் கொஞ்சமா நம்ம கியூமின் சீட்ஸ் கூட அதில் ஆட் பண்ணி நம்ம பண்ணுவோம். அதுவுமே இன்னும் சூப்பரா இருக்கும். ஸோ பிரேக்ஃபாஸ்டாகவும் நான் என்னோட அடுத்த வீடியோல போடுறேன். ஸோ இது டின்னருக்காக பண்றதுனால நான் அதெல்லாம் கொஞ்சம் நான் வந்து அவாய்ட் பண்ணிட்டு இதை மட்டும் நான் வந்து உனக்கு சேர்த்து பண்ணிட்டு இருக்கேன். ஸோ அது கொஞ்சம் நல்லா வதங்கணும். தக்காளி நல்லா குக் ஆனதுக்கு அப்புறம் நம்ம வந்துட்டு அதுல கொஞ்சம் வாட்டர்லாம் ஊற்றி கொதிக்க வைக்கலாம். இப்போதைக்கு ஒரு 5 மினிட்ஸ் நல்லா வந்து அது வதங்கட்டும். நல்லா பழுத்த தக்காளியா எடுத்துக்கோங்க. அப்பதான் இந்த மாதிரி ஈஸியா வந்து டக்குன்னு சாஃப்டா வந்து வெந்துரும். ஸோ இது நல்லாவே வந்து சாஃப்ட் ஆயிடுச்சு தக்காளி எல்லாமே. இப்படி நீங்க ப்ரெஸ் பண்ணி பார்த்தாலே தெரியுது நல்லா குக் ஆயிருக்கு அப்படின்றது.
ஸோ இந்த டைம்ல நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து கொஞ்சம் வாட்டர் மட்டும் ஆட் பண்ணிக்க போறோம். ஸோ ரவை வந்து 1/2 கப் எடுத்தீங்க அப்படின்னா 2 கப்ஸ் ஆஃப் வாட்டர் வந்து நம்ம இதில் வந்து ஆட் பண்ணிக்க போறோம். நல்லா இதை நல்லா மசிச்சு விட்டுட்டேன். ஸோ மசிச்சு விட்டுட்டு தண்ணி ஊற்றி ஒரு 5 to 10 மினிட்ஸ் நல்லா வந்து கொதிக்க வச்சிடலாம். இதை இன்னும் தக்காளி நல்லா சாஃப்ட் ஆயிடும், அதுக்காக தான். ஸோ நல்லா ஒரு 5 மினிட்ஸ் கொதிச்சிருச்சு. ஸோ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். நல்லாவே ஆக்சுவலாக ரெடி ஆயிருக்கு. இப்போ நம்ம இதோட என்ன பண்ண போறோம் அப்படின்னா நம்ம வந்து ரவையை ஆட் பண்ண போறோம். நம்ம வறுத்து வச்சிருந்தோம் இல்லையா, அந்த ரவையை வந்து நம்ம அப்படியே இதோட ஆட் பண்ண போறோம். எதுவும் செய்ய போல. அப்புறம் நீங்க என்ன செய்றீங்க? மம்மிக்கு ஹெல்ப் பண்றானா? இவன் என்ன செய்யறான்னு கேளுங்க. நீங்க என்ன செய்றீங்க? மம்மிக்கு ஹெல்ப் பண்றானா? சோ அவ்வளவுதான். இந்த கிச்சன்ல ஃபேமிலியா வந்து எல்லாரும் ஹெல்ப் பண்றாங்க. நாங்க வந்து ஆக்சுவலா டெய்லி vlog போட ஆரம்பிச்சதுல இருந்து இவன் வந்து நல்லாவே இன்ஸ்பயர் ஆயிட்டான். என்னென்ன பண்றான்றதை இவன் வந்து vlogல சொல்ற மாதிரியே சொல்றான் இவன். சோ ரவையை ஆட் பண்ணிட்டோம். ஸோ ரவை வேகட்டும். கரெக்டா ஒரு 5 நிமிஷம் தான். இது வந்து ரவை வெந்துடும். நம்ம ஆல்ரெடி நல்லா வறுத்து வச்ச ரவை தான். ஸோ இது கரெக்டா வெந்துடும் ஒரு 5 மினிட்ஸ். ஸோ 5 மினிட்ஸ் வரைக்கும் இது லைட்டா நம்ம அப்படியே க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம். இல்ல இங்க எடுத்துட்டு வந்துடுறேன். ஏன்னா அங்க ரொம்ப அந்த நல்லா இந்த அளவுக்கு கெட்டி ஆயிடுச்சு. ஸோ கெட்டியானதும் நான் எடுத்துட்டேன். உங்களுக்கு எங்கேயாவது திப்பி திப்பியா தெரிஞ்சிச்சு அப்படின்னா இந்த டைம்ல நீங்க வந்து நல்லா ஸ்மாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. எனக்கு அந்த அளவுக்கு திப்பியெல்லாம் ஒன்றும் தெரியல. உங்களுக்கு தெரிஞ்சிச்சுன்னா நல்லா இந்த மாதிரி ஸ்மாஷ் பண்ணிட்டு ஃபீடிங் பவுல்ல வந்து நீங்க டிரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். அவ்வளவுதான், டின்னர் ரெடி ஆயிடுச்சு. ஸோ ரொம்பவே எம்மியான சூப்பரான டின்னர் இது. ஸோ நான் அது வியானுக்கு தான் நான் கொடுக்க போறேன். நீங்களும் கண்டிப்பா உங்க குழந்தைங்களுக்கு இது செஞ்சு கொடுங்க. அவங்க ரொம்பவே பிடிச்சு நல்லா டேஸ்டா சாப்பிடுவாங்க. ஸோ செஞ்சு கொடுத்துட்டு எப்படி செஞ்சு சாப்பிட்டாங்க அப்படின்றத எனக்கு கீழே கமெண்ட்ஸ்ல மறக்காம சொல்லுங்க. ஸோ ஒரு நல்ல வெயிட் கெயினுக்கும் ஒரு நல்ல டின்னருக்கும் ஸ்டொமக் ஃபுல்லிங்கா இருக்கிறதுக்கும் ஈஸி டைஜஷனுக்கும் இது ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஸோ தேங்க்யூ. அண்ட் அடுத்து இதே மாதிரி சூப்பரான ஒரு ஹெல்ப்ஃபுல்லான ஒரு வீடியோல பார்க்கலாம். ஸோ மறக்காம ஜெகா உஷா வைப்ஸை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.